நற்குழி வழங்காமல் விடமாட்டான். எனவே அல்லாஹ் உங்களுடன் இவ்வாறு நடந்து கொள்ளும் போது நீங்கள் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை. மாறாக ஒவ்வொரு துன்பத்தையும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக தாங்கிக் கொள்ளுங்கள். எல்லா எதிர்ப்புகளும் காற்றில் பறந்து போய்விடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் உங்களுக்கு முன்னால் தலை குனியும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. அவர்கள் கட்டாயத்திற்குள்ளாகி தங்களுடைய தலைகளை சாக்கின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஹஜ்ரத் கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் லாகூரில் நிகழ்ந்த அந்த ஷஹாதத்துகளை பற்றி கூறிவிட்டு கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் விருப்பத்தில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று அந்த ஷஹீதுகளுடைய உறவினர்கள் ஹஜ்ரத் கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்களாம். அல்லாஹ்வின் விருப்பத்தில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒன்றிரண்டு தியாகங்கள் அல்ல, எம்மிடம் உள்ள அனைத்தையும், இரத்தத்தின் ஒவ்வொரு துளியையும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்திற்காக தியாகம் செய்ய நாங்கள் தயாராகிவிட்டோம் என்று ஜிந்தாபாத் 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 அல்லாஹு அக்பர். அது மட்டுமல்ல, எமது தியாகங்கள் மூலம் ஏந்தல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியின் தூதர்களில் சிறந்தவர் என்று நாங்கள் அறிவித்துக் கொண்டிருப்போம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபாக்களுடைய முன்மாதிரி உலகில் இன்று பரப்பியவர்கள் நாங்கள்தான் என்ற செய்தியை அவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறினார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்களே, நிச்சயமாக ஓர் உயரிய இலக்கை பெறுவதற்காக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் வழங்கினான். இம்மக்கள் பொறுமையுடையவர்களும் உறுதிமிக்கவர்களும் ஆவர். இவர்களை விட்டு பிரிந்து சென்றவர்களும் உறுதியான பாதத்துடன் இறைவன் முன் சென்று சேர்ந்துள்ளார்கள். அல்லாஹ்வின் வழியில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என கூறாதீர்கள், மாறாக அவர்கள் உயிருள்ளவர்களே, ஆனால் நீங்கள் உணர்ந்து கொள்வதில்லை என்று இறைவன் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். எங்களை இறந்தவர்கள் என்று கூறாதீர்கள், நாங்கள் உயிருள்ளவர்களாவோம். நாங்கள் நிரந்தரமான உலகில் இறைவனின் திருப்தியை பெற்றுவிட்டோம். இறைவனது மார்க்கத்திற்கு பாச நீராகிவிட்டோம். எமது இரத்தத்தின் ஒவ்வொரு துளியின் மூலமும் ஆயிரக்கணக்கான மரங்களும் பழங்களும் உருவாக இருக்கின்றன. எங்களை மலக்குகள் ஏந்தி கொண்டுள்ளனர். நாம் எங்கெங்கு எத்தனை குண்டுகளை வாங்கி மறித்தோம் என்று உயிரை தரும்போது எங்களுக்கு தெரியவில்லை. எமக்கு ஏற்பட்ட காயங்களை பற்றியும் எங்களுக்கு தெரியாது. எமது எல்லா விருப்பங்களையும் இறை விருப்பத்தின் முன் அர்ப்பணித்து விட்டோம். ஆனால் எமது நாவில் இந்த காயங்கள் மற்றும் அர்ப்பணிப்புகளுக்காக புகார் முறையீடுகள் வருவதற்கு பதிலாக தரூதும் துவாவும் தான் வெளிப்பட்டன. இவை எங்களுக்கு இறை விருப்பத்தை பெற்று தந்திருக்கின்றன என்ற தூது செய்தியை அந்த ஷஹீதுகள் தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு காயமுற்றவர் தமது வாயிலிருந்து சலிப்பை வெளிப்படுத்தவில்லை. எந்த நேரமும் எந்த குறிக்கோமும் எந்த இலக்கும் இல்லாமல் மக்கள் தமது உயிரை கொடுத்து விடுகின்றனர். நீங்கள் ஒரு மகத்தான நோக்கத்திற்காக உங்கள் உயிரை கொடுத்திருக்கிறீர்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் கூறியவாறு, நாங்கள் முஹம்மது மஸீஹுடன் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்ற உறுதிமொழியை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வழங்கினார்கள். அம்மக்களிடமிருந்து அல்லாஹ் நிச்சயமாக தியாகத்தை வாங்கியுள்ளான். ஆனால் மலக்குகள் அவர்கள் மீது அமைதியை இறக்குகின்றனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எமது இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறியவர்கள் பொய்யான கடவுளர்களை விட்டுவிட்டு உண்மையில் நிலைத்து நின்றனர். விதவிதமான சோதனைகள் ஆபத்துகள் வரும்போது உறுதியான பாதத்துடன் நிலை நின்றனர். அவர்கள் மீது மலக்குகள் இறங்குகின்றனர் என்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மகிழ்ச்சி உங்களுக்கு தரப்பட்டு விட்டது என்று கூறப்படும். நாம் இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் உங்கள் நண்பர்களாவோம் என்று கூறப்படும். இந்த வார்த்தைகளிலிருந்து அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டியுள்ள விஷயமாவது, இத்தகைய நிலைத்து நிற்றல் மூலமாக இறைவனுடைய திருப்தி கிடைக்கிறது. ஹஜ்ரத் கலீஃபத்துல் மஸீஹ் அல் காமி சையதுல்லாஹு தஆலா பின் அஸ்ஸல் அவர்கள் கூறுகிறார்கள், நமது இந்த உயிர் தியாகிகளின் மண்ணிலிருந்தும் இந்த நறுமணம் வந்து கொண்டிருக்கிறது.
நமது மூளைகளுக்கு நறுமணம் அளித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களின் இஸ்திகாமத், நிலைத்து நிற்றல் நம்மை அழைத்து அழைத்து கூறுகிறது. பொறுமையை நீங்கள் பற்றி பிடித்துள்ளீர்கள், இதனை விட்டுவிடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் தனது வாக்குறுதியில் உண்மையாளனாவான். சோதனைகள் தொடர்ந்து கொண்டே செல்வது உங்கள் உறுதியை அசைத்து விட வேண்டாம். நன்றிகேடான வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வெளியாகிவிட வேண்டாம். இந்த சகாதத்துகளை பற்றி சிலர் கனவுகளும் கண்டுள்ளனர். மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்தில் அவர்கள் சுற்றித் திரிகின்றனர். जिंदाबाद 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 அல்லாஹ். இந்த சுகதாக்களை பற்றி சிலர் கனவுகளும் கண்டுள்ளனர். மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்தில் அவர்கள் சுற்றித் திரிகின்றனர். அது மட்டுமின்றி அவர்களுக்கு பெரும் விருதுகள் வழங்கப்படுகின்றன. உலகியல் விருதுகள் மிக நீண்ட சேவைக்கு பிறகுதான் தரப்படுகின்றன. இவ்வுலகில் நீண்டகால உழைப்பிற்கு பிறகுதான் விருதுகள் கிடைக்கின்றன. ஆனால் இங்கு நமது இளைஞர்கள் கூட விருதுகளை பெற்றுள்ளனர். நமது அழுகையும் துக்கமும் இறைவனுக்கு முன் மட்டுமே இருக்க வேண்டும், அதில் குறைவே ஏற்படக்கூடாது. அகமதிகள் இறைவனால் வழங்கப்பட்ட பொறுமை துஆவுடன் அல்லாஹ்விடம் உதவி கேட்டு அவனது அடைக்கலத்தில் வருபவர்களாவர் என்று எதிரிகளுக்கு தெரியாது. जिंदाबाद 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 अल्लाह. அன்பிற்குரியவர்களே, கிலாஃபத்தின் கொடியில் கீழ் ஒன்று கூடியிருப்பவர்கள் ஒருபோதும் அத்தகைய எதிர் நடவடிக்கையை காட்ட மாட்டார்கள். எதிரிகளால் எதிர்பார்க்கப்படாத நல்லதொரு எதிர் நடவடிக்கையை அகமதிகள் காட்டினார்கள். இந்த அநீதியான செயலை கண்டு வெளிநாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்தது. அகமதிகள் பொறுமை துஆக்களின் மூலமாக தங்களுடைய உதவியை அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்டார்கள். அகமதிகள் ஓர் இமாமின் குரலை கேட்டு உட்காருவார்கள், எழுந்திருப்பார்கள். இவர்கள் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாவர். அவர்களின் எஜமானரும் வழிகாட்டியுமான காத்தமுன் நபியின் சையதுல் முர்சலீன் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை உலகில் நடைமுறைப்படுத்த வந்தார்கள். அவரோ மிருக இயல்பு கொண்டவர்களை இறை மனிதராக்கினார்கள். இப்போது நாம் விலங்குகளின் நிலையிலிருந்து வெளியேறி இறை மனிதர் ஆவதற்கான வழியில் அடியெடுத்து வைக்க வேண்டியுள்ளது. இத்தகைய மனிதர்கள் எப்படி இந்த நியதியை உடைத்துவிட்டு வெளியேற முடியும்? வெட்டு, குத்து, கொலை என்ற எதிர் நடவடிக்கை நாம் எப்படி எடுக்க முடியும்? நாம் அல்லாஹ்வின் திருப்திக்கு முன்னுரிமை வழங்குபவர்களாவோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறி பிரச்சனையை இறைவனிடம் விடக்கூடியவர்கள். நாம் நமது கவலையையும் துக்கத்தையும் இறைவனிடம் விட்டுவிட்டோம். அவனது விருப்பத்தில் திருப்தி கொண்டது அவனது தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். மிருகத்தனமும் முட்டாள்தனமும் உடையவர்களே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இறைவனின் பெயரால், இறைவனின் படைப்புகளின், இறைவனின் அன்பிற்குரியவர்களின் இரத்தத்துடன் நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். சாதாரண மக்களை மார்க்கத்தின் பெயரால் மீண்டும் ஒரு முறை 14-15 நூற்றாண்டுகளுக்கு முன்ன வாழ்ந்த கீழ்த்தரமான வாழ்க்கைக்கு இட்டு சென்று விட்டீர்கள். இவர்கள் கூறுகிறார்கள், எமக்கு எந்த சீர்திருத்தவாதியும் தேவையில்லை, எந்த மஸீஹ் மவ்ஊதையும் ஏற்க வேண்டிய தேவை எமக்கு இல்லை, எமக்கு குர்ஆன் போதுமானது, ஷரியத் போதுமானது. உங்களது இந்த செயலை தான் குர்ஆனும் ஷரியத்தும் எஜமானரும் வழிகாட்டியுமான ஏந்தல் எம்பெருமானார் காத்தமுன் நபியின் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்களா?
நிச்சயமாக இல்லை. மனித குலத்திற்கு பெரும் உதவி செய்யக்கூடிய அவரை போன்ற ஒரு மனிதர் இனி பிறக்கவே முடியாது, கியாமத் வரை பிறக்க முடியாது. அந்த மனித குலத்தின் பேருபகாரம் செய்தவருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் பயனற்ற வேலைகளை இன்றைய ஆலிம்களின் தூண்டுதலினால் பாமர முஸ்லிம்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கியாமத் நாளில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா உங்கள் ஒவ்வொருவரையும் பிடித்து நீங்கள் செய்த தீய செயல்களுக்கான தீய முடிவுக்கு எடுத்து செல்லும். நமது பணி பொறுமை, துஆவை பயன்படுத்துவதுதான். இன்ஷா அல்லாஹ் இதனை ஒவ்வொரு அகமதியும் நடைமுறைப்படுத்துவார். இந்த பொறுமையின் முன்மாதிரியை உலகம் கண்டபோது அந்நியர் கூட வியந்து போயினர். இந்த அநீதி மற்றும் கொடுமைக்கு பிறகு நமது எதிர் நடவடிக்கை எப்படி இருந்தது என்பதை பார்த்து மற்றவர்கள் அனுதாபம் காட்டியது மட்டுமின்றி அஹ்மதியத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டனர். அது மட்டுமல்ல, தாம் பையத் செய்ய விரும்புவதாகவும் அவர்கள் தெரிவித்தில் இருக்கின்றனர். பலர் ஹஸரத் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள், நாங்கள் பையத் செய்ய விரும்புகிறோம் என்று. இந்த அநீதியை நீங்கள் எங்களுக்கு இழைத்துள்ளீர்கள், அதற்கு பதிலாக உலகில் எங்களுக்கு வெகுமதிகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஹஸரத் கலிஃபத்துல் மஸீஹ் அல் காமி சையதுல்லாஹு தஆலா பின் அப்துல் அஸீஸ் அவர்கள் கடந்த 11ஆம் தேதி இந்தோனேஷிய ஷஹாதத்துக்கு பிறகு கூறினார்கள், அஹ்மதியத்தின் எதிரிகளே, உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் நான் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன், அஹ்மதிகள் மீது என்ன கொடுமைகள் செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள். ஆனால் எங்களை எங்களது ஈமானில் இருந்து ஒருபோதும் உங்களால் விலக்கி விட முடியாது. ஒவ்வொரு இடத்திலும் வாழுகின்ற அஹ்மதிகளிடமிருந்தும் நீங்கள் உங்களால் என்றதை செய்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களால் எங்களை எங்களது ஈமானிலிருந்து விலக்கிவிட முடியாது இன்ஷா அல்லாஹ் என்ற பதிலையே நீங்கள் கேட்பீர்கள் என்று ஹஸரத் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இந்த ஷஹாதத்துகளுக்கு நிலையை எடுத்து கூறுகின்ற பொழுது கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி ஜும்மா உரையில் கூறினார்கள். எனவே மாநாடு நடத்துகின்ற நாம் நம்மிடையே ஒரு தூய மாற்றத்தை ஏற்படுத்துவோமாக, ஒரு ஆன்மீக புரட்சியை உருவாக்குவோமாக. ஹஸரத் கலிஃபத்துல் மஸீஹ் அல் காமி சையதுல்லாஹு தஆலா பின் அப்துல் அஸீஸ் அவர்களுடைய தூது செய்தியை நாம் கேட்டோம். அதில் ஹுசூர் அவர்கள் 3 அம்சங்களை நம் முன்னால் எடுத்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் தொழுகைகளை நிறைவேற்றுங்கள், குறித்த நேரத்தில் தொழுங்கள், பொறுமையுடன் இறைவனிடம் உதவி கோருங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். தாவத் இல்லல்லாஹ்வில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார்கள். கிலாஃபத்தோடு எப்போதும் உறுதியோடு இருக்க வேண்டும், விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கிறார்கள். இவர்களை பின்பற்றுகின்றவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி வைப்பானாக என்று சொல்லி என்னுடைய இந்த தலைமுறையை நான் நிறைவு செய்கிறேன். Ya